ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் ஸ்மாஷ் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நம்ம நேற்று காலையில் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த லெவல்ஸ், அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதாவது இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ் நாம் லெவல்ஸாக கொடுத்துருந்தோம். எங்கே அப்படின்னா யூடியூப்பில் கொடுக்கல, நம்மளால் வீடியோ ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் எப்போவுமே நாம் செய்கிறது நம்மளோட டெலகிராம் குரூப் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் லெவல்ஸை காலையில் 8 மணிக்கே ஷேர் பண்ணியாச்சு, 8:07க்கு ஷேர் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற லெவல்ஸை வாட்ச் பண்ணிக்கோங்க. 24,545, 24,473, 24,327, 24,254 இதை தான் நாம் லெவல்ஸாக எடுத்திருந்தோம். 11ஆம் தேதிக்கு காலையில் 8:07க்கே ஷேர் பண்ணியாச்சு. அந்த லெவல்ஸை தான் இங்கே நாம் மார்க் பண்ணியிருந்திருக்கோம். அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்கள். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 24,371 அங்கே ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன ஸ்விங்கு கொடுத்து டைரெக்டாக ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸில் ஒரு சப்போர்ட், அங்கே சப்போர்ட் எடுத்தவன் எக்ஸாக்டாக நம்மளோட R1 அந்த ஏரியாவில் தான் ரிஜெக்ட் ஆகிருக்கான். ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கான். திரும்பியும் நம்மளோட R2வை பிரேக் பண்ணி மேலே போய் அங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்தவன் டைரெக்டாக R2வில் தான் போய் நின்று இருக்கான். R2வையும் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணவன் ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கான். கடைசியில் திரும்பி நம்ம கொடுத்துருந்த R2 அங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போ மார்க்கெட்டை அதே இடத்துல தான் முடிச்சிருக்கான். நம்மளால் லெவல்ஸ் எப்போ வீடியோ போட முடியல அப்படின்னாலுமே டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவோம், ஷேர் பண்ணிவிடுவோம். அந்த டெலகிராம் குரூப்பை வெறுமே யூடியூபோட லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கு தான் வச்சுருந்தோம். ஆனாலுமே கடைசி ஒரு 10-15 நாளாக அந்த லிங்க்கை கூட ஷேர் பண்ணாமல் விட்டுட்டோம். ஓகே, கடைசியாக வீடியோ போட முடியாத அன்னைக்கு லெவல்ஸ் அதில் போட்டிருக்க வேண்டியதாக போயிடுச்சு. நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. விருப்பம் இருந்தது அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது மார்க்கெட் என்ன சொல்லுது? மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சா? தொடர்ந்து மேலே போகுதா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போன வியாழக்கிழமை எக்ஸ்பிரி டே அன்னைக்கு நல்ல ஒரு பாட்டம் அவுட்லேருந்து ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரி கொடுத்துருந்தான். ஆனால் அந்த ரெக்கவரியை பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை திரும்ப கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. திங்கக்கிழமை என்ன ஆயிருக்கு? திரும்பியும் லோவிலேருந்து ஒரு ரெக்கவரி வந்திருக்கு. அப்போ நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு திரும்பியும் இப்படி கீழே வரணுமா? கீழே வரணும் அப்படி இருந்தால் ப்ரீமியம் என்ன நடந்தால் கீழே வரும் அப்படின்றதையும் இன்றைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் இப்போ நாம் அடுத்து பார்ப்போம். ஓகே, என்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,717, 24,647, 24,505, 24,433 இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸ் அதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் 24,450 எங்கே இருக்குது? 450 இந்த ஏரியாவுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் அடுத்த ஒரு டவுன் சைட் நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி அப்சைட் போகணும் அப்படின்னா மார்க்கெட் 24,550 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக தான் வாய்ப்பு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் 24,585 இருக்குது. நாம் சொல்லியிருக்க அந்த ஏரியாவுக்கு மேலே தான் க்ளோசிங் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஓப்பன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓப்பன் 550க்கு கீழே கிடைக்குதா இல்லை 550க்கு மேலே கிடைக்குதா? நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஸ்பாட்டோட ஓப்பன் அப்படின்றது மட்டும் கிடையாது. ப்ரீமியத்தில் நமக்கு ஓப்பனிங் ஸ்ட்ரைக் என்ன ஸ்ட்ரைக் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரைக் அந்த ஓப்பனில் இருந்து தான் ஒரு மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படின்றது க்ரியேட் ஆகும்.
அந்த ரேஞ்ச் ஓப்பனுக்கும் ஹைக்கும் எவ்வளோ தூரம், இல்லை ஓப்பனுக்கும் லோவுக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணுறது அந்த ஓப்பன், அந்த ஸ்ட்ரைக், அந்த ப்ரைஸ் தான். ப்ரீமியத்துலேயும் அதே மாதிரி தான். எந்த ஸ்ட்ரைக்கில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அங்கே இருந்து தான் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகுது கீழே போகுது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற வாய்ப்பு மாறும். ஓகேங்களா? இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ மார்க்கெட் நாம் சொல்லியிருக்க ஏரியாவுக்கு வெளியே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இப்போது 550 அப்படின்ற ஏரியாவை கிராஸ் பண்ணி ப்ரீமியம் சப்போர்ட் நாம் சொல்கிற மாதிரி கிடச்சிது அப்படின்னாவே அடுத்து ஒரு 50 பாயிண்ட் அதை ரீச் பண்ணிட்டான் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹை அப்படின்றது பிரேக் ஆகிடும். இங்கே ப்ரீமியம் சப்போர்ட் 550ல் ப்ரீமியம் சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னாவே 600 பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்குது. ஸோ அப் சைட் போகிறதுக்கு மொமெண்டம் இந்த இடத்துல கிடச்சிரும். ஆனால் டவுன் சைடில் செக் பண்ணி பாருங்கள். 450க்கு கீழே இருக்கும்போது அடுத்து 350 அந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோவும் இருக்குது. அதை தாண்டி லாஸ்ட் வீக்கோட லோவும் நமக்கு அந்த ஏரியா பக்கத்தில் தான் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு அப்படின்ற லாஜிக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு என்ட்ரி அப்படின்றத எடுங்க. நாம் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல் கிடையாது. எந்த இடத்துல பை பண்ணணும் செல் பண்ணணும் அப்படின்றத ப்ரீமியம் தான் உங்களுக்கு சொல்லும். ஸோ இந்த லெவல்ஸ் நேற்று நம்ம காமிச்ச மாதிரி எக்ஸாக்டாக வேலை செஞ்சுருக்கு, இன்றைக்கும் வேலை செய்யும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. நாம் இந்த ப்ரைஸ் எல்லாமே கால் புட்டில் கிடைக்கிற க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு. நாம் கரெக்டான ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணும். நாம் ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறதுல தப்பு பண்ணிடணும் அப்படின்னா மார்க்கெட் அந்த லைனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக். நாம் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அதை கணிச்சு அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ரைக்கிங்கள் தான் நாம் சூஸ் பண்ணுறோம். இங்கே நாமளும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் அந்த லைனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. நீங்கள் எப்போயுமே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் எது பண்ணாலும் அதுதான் சரி. மார்க்கெட் என்ன பண்ணுதோ அதுக்கு தான் நாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி ஒரு முடிவை எடுத்து வச்சுக்கிட்டு நான் இந்த முடிவில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. மார்க்கெட் அதோட முடிவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு முடிவெடுக்கிற திறமையை நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ முடிச்சுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.